24 ஏக்கர், ஒரு ஏக்கர் 1000 ரூபாய். எல்லாத்து மேலேயும் ஒரு பைத்தியம்னா சொல்லுவோம். ஒரு 1000 மரம் இருக்கும். தென்னை மரமும் மாமரம் தான் எங்களுக்கு சோறு போடுது. நீ சொன்ன மாதிரி சந்தன மரம், எல்லா மரமும் உள்ள இருக்கு. இந்த மரம் இருக்கு பாருங்க, நெல்லிக்காய் மரம். இந்த காட்டு நெல்லி, வாழை, தென்னை, இதை பாருங்க, கிளம்பா. அங்க உள்ள நுழையும் போது நீங்க அப்படி அணைச்சிங்கன்னாக்கா அவ்வளவு பெரிய மரம். தேடி தேடி வாங்கியிருப்பீங்க போல ஒவ்வொரு மரக்கன்றையும். இல்ல காயின்னு முடியறதெல்லாம் சொல்லு பார்ப்போம். வாழைக்காய், வெண்டைக்காய், வெண்டைக்காய், கத்திரிக்காய், சுண்டைக்காய், பாவக்காய், அவரைக்காய், கொத்தவரங்காய், என்னென்னமோ இருக்கு. எல்லா காயும் அதை பார்த்து முடிக்க ஒரு நாள் பத்தாதுன்னு நினைக்கிறேன். உரம் போடுறதில்ல, பூச்சி மருந்து அடிக்கிறது இல்லை. இயற்கையான உரம். இந்த கோமாதா அந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா கோமாதா ஏதோ சொல்லுது. தமிழ்நாட்டிலோட அரசியல் களத்தில் பல மாற்றங்களை சந்தித்த ஒரு இடம். தைலாபுரம் அப்படின்னாலே அதற்கு அடையாளம் திரு ராமதாஸ் அவர்கள் தான். அப்படிங்கிறப்ப உங்களுடைய பிறந்த ஊர் அப்படிங்கிறதுனால இங்கே உங்களுடைய அந்த நினைவுகள் எப்படி இருக்குது? ஆரம்ப காலகட்டத்திலேருந்து இந்த இடத்த விட்டு கொடுக்காம இங்கே இருக்கீங்க அப்படிங்கிறப்ப உங்களுடைய நினைவுகள் பற்றி கொஞ்சம் பகிர்ந்துக்க முடியுமா? ஆரம்பத்தில் வந்து நான் திண்டிவனத்தில் தான் இருந்தேன். திண்டிவனத்தில் தான் என்னுடைய வீடு. திண்டிவனத்தில் தான் எனக்கு மருத்துவராக எனக்கு அரசு மருத்துவமனையில் சேர்ந்தேன். அங்கே அரசு மருத்துவமனையில் ஒரு 3 ஆண்டுகள் பணிபுரிஞ்சேன். அப்புறம் அங்கே வந்து திண்டிவனத்தில் தான் ஒரு வீடு கட்டினேன், புது வீடு. அப்புறம் என்னுடைய நோயாளிகள் நிறைய வருவாங்க. நாளைக்கு பார்க்குற நோயாளிகள் இன்றைக்கே டோக்கன் வாங்கி வச்சுக்குவாங்க. அவ்வளோ கூட்டம் வரும். 3 ரூபா தான். எவ்வளோ ஃபீஸு? 3 ரூபா. அதன் பிறகு அந்த வீடு மக்களை பார்க்குறதுக்கு போதலை, கூட்டம் அதிகமாகிறதுனால இந்த வீட்டை அம்மா கட்டினாங்க. சரி, இங்கே வந்துட்டோம். இங்கே வந்த பிறகு மக்கள் நிறைய பார்க்க முடியல. இப்போ இங்கே பார்த்திங்கன்னா காலையில் 100, 200 அப்படி நிறைய பேர் இருப்பாங்க. ஒவ்வொருத்தரையும் பார்ப்பேன். அதாவது இங்கே தான் வாங்கணும், இங்கே தான் இருக்கணும்னு முடிவு பண்ணதுக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? மருத்துவராக இருக்கும்போது திரைப்படம் பார்க்க புதுச்சேரி போவோம். போகும்போது எங்கள் ஊர் இங்கேருந்து ஒரு 12 கிலோமீட்டர் இருக்கும். இங்கேருந்து நேராக போனோம். என்னுடைய ஊர், நான் பிறந்தது கீழ்சிவரின்னு ஒரு ஊர். அவங்க பிறந்தது இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர். என்னுடைய பாட்டி ஊரும் அதான், மாமியார் ஊரும் அதான். அந்த நல்ல ஊருன்னு பேர். அந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா கோமாதா ஏதோ சொல்லுது. இந்த பக்கம் இங்கேருந்து இப்படி போனோம், கீழே வந்து பாறையாக இருக்கும். அதனால இந்த பாறையை உடச்சி வச்சேன்னா கிணறு வெட்டி தண்ணி எடுக்கணும். இங்கேருந்து இந்த பக்கம் போனோம்னா போர்வெல்ஸ், போர் போட்டு தண்ணி. அப்போது நான் பார்த்தேன், சரி இந்த இடத்த வாங்கலாம் அப்படின்னு ஒரு சேட்டு, அந்த சேட்டுக்கிட்ட அவருடைய நிலம் தான் இது. ஒரு 24 ஏக்கர், ஒரு ஏக்கர் 1000 ரூபாய். 24 ஏக்கர் வாங்கி போர் போட்டேன். 10 அடி 15 அடியில் தண்ணி பீரிட்டு மேலே வந்தது அந்த காலத்தில். அப்போ இப்போ வந்து 300 அடி 400 அடி போயிடுது. கீழே நிலத்தடி நீர் மட்டம் குறைஞ்சிருச்சு. நிலத்தடி நீர் மட்டம் கீழே போயிடுது. அப்புறம் இதெல்லாம் வாங்கி தென்னை மரம் இருக்கு பாருங்க, தென்னை மரம், மாமரம், இதெல்லாம் செடி. அந்த தோட்டம் ரொம்ப பிரம்மாண்டமா பயங்கரமா வந்துட்டு நீங்க அதை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு தான் சொல்லலாம். அவ்வளோ தென்னை மரங்கள், என்னென்ன மரம்லாம் இருக்குமோ அத்தனை மரங்களும் வந்துட்டு உங்களுடைய தோட்டத்தில் இருக்குது. சந்தன மரம் முதற்கொண்டு இருக்குது. எண்ணிக்கையிலேயே வந்துட்டு தென்னை மரம் அதிகமாகவே இருக்குது. கிட்டத்தட்ட 1000 மரம் இருக்கு. 700க்கு மேலே. தென்னை மரமும் மாமரம் தான் எங்களுக்கு சோறு போடுது. நாங்கள் 2 பேரும் இங்கே இருக்கிறோம், மற்றவங்களாம் வந்து சென்னையில் இருக்காங்க.